பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 19ஆம் தேதியாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 Chronicles chapter 7 verse 2. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் காலை வேளையில கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? கர்த்தருடைய மகிமை அந்த நாளில கர்த்தருடைய ஆலயத்தை அது நிரப்பி இருந்தபடினால ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துல போய் பிரவேசிக்க முடியாத அளவு இருந்துச்சாம். இது எதை குறிக்கிறது? சாலமோன் அந்த தேவாலயத்தை அவர் கட்டி அவர் பிரதிஷ்டை பண்ணுகிற நாளிலே நடந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த 7ஆம் அதிகாரம் இப்படியே ஆரம்பிக்குது. ஆனால் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சாலமோன் அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது அவர் ஜெபித்து அதை பிரதிஷ்டை பண்ணுகிறார். அவருடைய ஜபந்தான் 6ஆம் அதிகாரம் முழுவதுமாக இருக்கும். 1லிருந்து 42 வசனங்கள் வரைக்கும் அநேக காரியங்களை சொல்லி ஆண்டவரே உடைய கண்கள் இதுக்கு இங்கே ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு திறந்திருக்கணும். ஜனங்கள் எவ்வளோ பாரத்தோடு ஜெபிப்பாங்களே, உங்களுடைய செவிகள் திறந்திருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். ஜெபம் பண்ணுறது மட்டும் இல்லை, ஒருவேளை எங்களுடைய தேசத்து ஜனங்கள் எங்கேயாவது சிறைக்கதிகளாக இருந்தால் கூட அவங்க அங்கேருந்து இந்த ஆலயத்தை நோக்கி கூப்பிட்டு ஜெபித்தா கூட அந்த ஜெபத்தை நீங்கள் கேளுங்கப்பா என்று சொல்லி அவர் ஜெபித்து அந்த ஆலயத்தை அவர் பிரதிஷ்டை பண்ணுகிறார். அப்போதான் யோசித்து பார்த்தேன், தானியெல்லாம் பாபிலோனுக்கு சிறைக்கதியாய் கொண்டு போகப்பட்டவர். ஆனால் என்ன சொல்லுது வசனம்? தானியல் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது தானியல் என்ன செய்வாராம்? அவருக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம்னா, அவர் பெரிய அதிகாரி, அந்த தேசத்தினுடைய தலைமைத்துவத்தில் ஒரு பெரிய பொறுப்பு அதிகாரத்தில் இருந்தவர். ஆனால் அந்த ஜன்னலை திறந்து எருசலேம் தேவாலயம் இருக்கிற அந்த பகுதிக்கு நேராக அவர் என்ன செய்வாராம்? முழங்கால் படியிட்டு ஜெபிப்பாராம். அப்போ பாருங்க, சாலமோன் அப்படிதான் ஜெபம் பண்ணியிருக்கிறார். இந்த 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். அவர் அருமையாக அந்த இடத்துல அவர் சொல்கிறார், ஆண்டவரே இந்த ஜனங்கள் உங்களை நோக்கி அவங்க எங்கேருந்து ஜெபித்தாலும், பஞ்சம் அவங்க சிதறடிக்கப்பட்டாலும், யுத்தம் வேறு தேசத்தில் அந்நியர்களாக இருந்தாலும், அவங்க உங்களுக்கு பாவம் செய்தது நிமித்தமாக சத்துருவுக்கு முன்பாக முறிந்து போய் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே உம்மை நோக்கி அவங்க ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்தை நீர் கேட்டருளும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. இவ்வளோ அருமையான ஜெபம் இல்லை? அப்படி தான் இந்த 6ஆம் அதிகாரம் முழுவதும் இருக்கிறது. அப்படி ஜெபம் பண்ணி முடித்த பிறகு என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 7ஆம் அதிகாரம் முதல் வசனம் இப்படி இருக்குது. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது, கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. அப்போ சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்ததும் பரலோகத்திலேருந்து என்ன வருது? அக்கினி கடந்து பலிபீடத்தில் அவங்க வைத்திருந்த எல்லா பலிகளையும் அது பட்சித்து போட்டதாம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமை அப்படியே ஆண்டவருடைய ஆலயத்தை அப்படி மூடிக்கொள்ளுகிறது. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதுனால ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியலையாம். ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் கர்த்தருடைய ஆலயத்துக்குரிய காரியங்களே அவர்கள் செய்கிறவர்கள். அதற்கென்றே அவர்கள் தங்களுடைய வாழ்நாட்களை அவர்கள் விசேஷித்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவங்களே ஆலயத்துக்குள்ளே போக முடியாத அளவுக்கு ஆண்டவருடைய மகிமை அப்படியே நிரம்பி இருந்துச்சான். ஆமேன். இன்னைக்கு சீனாய் மலையில் இறங்கி அதே தேவ மகிமை சாலமோன் தேவாலயத்தை அதே மகிமை நிரப்பினது. ஆமேன். ஹல்லேலூயா. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கியிருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தளவருகை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் அதை பார்த்து அப்படியே முகங்குப்புற விழுந்து என்ன செய்கிறாங்களா? ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, துதிக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர்,
அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஆலயங்களிலும் அதே தேவ மகிமை நிரப்புவதாக. ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் வரும்போது, நம்ம எல்லாரும் ஆலயத்துக்கு போகும்போது, ஆண்டவருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை அப்படியே நிரம்பி இருக்கட்டும். ஆமென். ஆண்டவரை அறியாத ஜனங்கள் உள்ள வரும் பொழுது அந்த தேவ பிரசன்னத்தை அவர்கள் உணரணும். யார் யார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வருகிறாங்களோ, எத்தனையோ பேர் பல பலவீனங்களோடு வரலாம், பாவத்தோடு வரலாம், எத்தனையோ விதமான சூழ்நிலையில் அவங்க ஆலயத்துக்கு வரலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, சாலமோன் தேவாலயத்தை நிரப்பின அதே தேவ மகிமை எங்களுடைய ஆலயங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உங்களுடைய மகிமையை காண வாஞ்சிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் வந்த வண்ணமாக ஆலயத்தை விட்டு நாங்கள் போகக்கூடாது. ஒரு மாற்றம் எங்களுக்குள்ள உண்டாகணும் ஆண்டவரே. ஒரு தெளிவு வரணும் ஆண்டவரே. ஒரு சமாதானம் உண்டாகணும் ஆண்டவரே. வியாதியஸ்தர்கள் சுகமடைந்து போகணும். பிசாசு பிடித்திருக்கிற ஜனங்கள் விடுதலையாகி போகணும் ஆண்டவரே. அப்பா, வழி டைரக்ஷன்ஸ்காய் வர்றவங்கள ஆண்டவர் வார்த்தையினால டைரக்ட் பண்ணி கைட் பண்ணி நீங்கள் அனுப்பணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம செபிக்கலாமா? அன்னைக்கு செய்த கர்த்தர் இன்றைக்கும் செய்வார் அல்லவா? அல்லேலூயா. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?